ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பேங்கிள்ஸ் ரேப் பண்ணுறது எப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு மெயினாக என்ன தேவைன்னா பேங்கிள்ஸ் தேவை. இதுக்கு 2 கட் பேங்கிள், பிளாஸ்டிக் பேங்கிள் ஒன்றும் 4 கட் பேங்கிள் ரெண்டும் எடுத்திருக்கேன். அப்புறம் ஃபேப்ரிக் க்ளூ எடுத்திருக்கேன், சில்க் த்ரெட் எடுத்திருக்கேன், கட்டர் எடுத்திருக்கிறேன், ஸ்ட்ராங்கான போர்டு ஒன்று எடுத்திருக்கேன். இதுக்கு நான் எக்ஸாம் பேட் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் ஸ்ட்ராங்காக எந்த போர்டு வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சில்க் த்ரெட்டு எடுத்துருக்குறோம். சில்க் த்ரெட்டு நம்ம இதை நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இதை ஸ்டார்டிங்கில் இப்படி நம்ம வச்சு பெருவிரலில் பிடிச்சிக்கணும். பிடிச்சிக்கிட்டு ஃப்ரண்ட்டு பேக்கு ஃப்ரண்ட்டு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு 20 டைம்ஸ் நான் சுற்றிட்டேன். இப்போ 20 ஸ்டாண்ட்ஸ் எடுத்துட்டேன். நம்ம இதை கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ண உடனே இப்போ முன்ன பின்ன இருக்கிறத நம்ம சரி சமமாக கட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் இது நம்ம ரேப் பண்ணும்போது நம்மளுக்கு ரேப் நீட்டாக இருக்கும். க்ளூ எடுத்து கொஞ்சமாக போட்டு நம்ம அதை இப்படி எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி வச்சுக்கிறோம். இப்போ நம்ம பேங்கிள்ஸ் எடுத்துகிட்டு பேங்கிள்ஸில் உள் பக்கமாக நம்ம க்ளூவை அப்ளை பண்ணிக்கிறோம். ஒரு இடத்துல நம்ம க்ளூவை அப்ளை பண்ணிட்டோம். பண்ணிவிட்டு இந்த நம்ம த்ரெட் எடுத்து நீட்டாக நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் க்ளூ போட்டிருக்கிறோம். இப்போ நம்ம முதன்னு நம்ம ரேப் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் இடத்துக்கு கொஞ்சமாக நம்ம க்ளூ போட்டுக்கலாம். இல்லை நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிருச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம க்ளூ போடாமையே நம்ம ரேப் பண்ணலாம். நம்ம இந்த சில்க் த்ரெட் ரேப் பண்ணும்போது இப்படி பெருவிரலில் வச்சு இப்படி நம்ம பிடிச்சிட்டு அந்த த்ரெட்டோட ஸ்டாண்ட்ஸை இறுக்கமாக இப்படி பிடிச்சிக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டாண்ட்ஸ் லைனாக நீட்டாக ரேப் ஆகும். இந்த பேங்கிள் ரேப் பண்ணிட்டோம். இதே மாதிரி இன்னும் இந்த 2 பேங்கிளுக்கு நம்ம ரேப் பண்ண போகிறோம். பேங்கிள்ஸ் 2 கட் பேங்கிள்ஸ், 4 கட் பேங்கிள்ஸில் 2 ரேப் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். இனிமேல் என்ன பண்ணலான்னா இதுக்கு நம்ம கிளாஸி குந்தன்ஸ் டிசைன் வைக்கலாம். நான் ஏற்கனவே இந்த ஒரு டிசைன் வச்சுருக்கேன். இது 3D டிசைன். இது எப்படி வைக்கலாங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம 3 ஷேப் குந்தன் எடுத்துக்கிறோம்.
நம்ம க்ளூ போட்டுட்டு இப்படி நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே குந்தன்ஸ் மேலே நம்ம இந்த ஃபெவிக்ளூ போடுறதுக்கு பதிலாக நம்ம வந்து B7000 போட்டோம்னா தான் இன்னும் நல்லா வந்து ஸ்டிக் ஆகும். இப்போ நம்ம குந்தன்ஸ் மேலேயே B7000 க்ளூ போட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலே ஒரு ரவுண்ட் சைஸ் 4 mm உள்ள ரவுண்ட் சைஸ் குந்தன் வைக்கலாம். சேம் டிசைனை இப்போ 4 பக்கமும் சமமாக 4ஆக பிரித்து இப்போ நம்ம வச்சுக்கிட்டோம். இப்போ இது இடையில நம்ம டிசைன்ஸ் ஒன்று கொடுக்கணும். இப்போ இந்த ட்ராப் டிசைன் குந்தனை நம்ம வச்சுக்கிறோம். அதே மாதிரி இந்த சைடும் ஒரு டிசைன் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் ஜாஸ்தியாக போயிடுச்சு க்ளூ. இதில் ஒரு ஸ்கொயர் ஷேப் குந்தன் எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு மேலே இந்த ட்ராப் குந்தனுக்கு மேலே ஒரு ரவுண்ட் குந்தன் வச்சுக்கலாம்.
இதே மாதிரி இந்த 4 பக்கமும் நம்ம டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த பேங்கிள்ஸ் ஃபுல்லாக நம்ம டிசைன் வச்சு முடிச்சிட்டோம். இது வந்து 3D ஷேப் டிசைன். இப்போ நம்ம பார்டர் பேங்கிள்ஸ்க்கு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இந்த பேங்கிளுக்கு நம்ம பார்டர் இது வைக்கிறதுனால இந்த பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம குந்தன்ஸ் வைக்க போகிறோம். என்ன குந்தன்ஸ்னால் ஸ்கொயரும் ரவுண்ட் ஷேப் குந்தனும் நம்ம டிசைன் பண்ணலாம். க்ளூ கொஞ்சம் வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டிசைன் டக்குன்னு வச்சிடலாம். அதுக்காகத்தான் கொஞ்சம் இடத்துக்கு நான் க்ளூ ஃபுல்லாக போட்டுக்கிட்டேன். இப்போ நம்ம இப்படி திருப்பி வைக்கிறதுக்கு பதிலாக இப்படி நம்ம கை வச்சிட்டோம்னா நம்ம ஒவ்வொரு டிசைன் வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். இந்த 2 வளையலையும் இப்போ டிசைன்ஸு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ டோட்டலாக எல்லா பேங்கிள்ஸும் பார்க்கலாமா? இப்போ இந்த 3 பேங்கிள்ஸும் டிசைன் பிடிச்சிருக்கா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது காலையில் எடுத்திருக்க வீடியோ. வளையலில் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கான்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.